டெல்லியில் பசு, கன்று, ஒட்டகம் குர்பானி கொடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகைக்கு தலைநகரில் விதிக்கப்பட்டுள்ள பல கட்டுப்பாடுகளின் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வணக்கம் மக்களே, வணக்கம் கவி. ஹலோ ஹலோ, என்ன மூஞ்சதுக்கு இப்படி வைக்கிற? நீ அப்படியே திரும்பிக்கோ. சரி சொல்லு, என்ன? கேமரா ரோல் போட்டாச்சு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரோல் போட்டாது. வா வா. வணக்கம் மக்களே. இன்னும் 4 நாள் கழிச்சு வந்து சொல்லு. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சரி, என்ன ரொம்ப ஓவர் டீப் திங்கிங்ல இருக்க? அது ஒன்றும் இல்லை அருண், பக்ரீத் வருது, பிரியாணி யார்கிட்ட உஷார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். முன்னாடி இங்கே ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவன்கிட்ட இப்போ போய் கேட்க முடியாது. பிரியாணி கேட்டால் எதால கொண்டாடிப்பானே தெரியாது. ஆமாம், பிரியாணி மட்டும் போய் நின்னா இப்படித்தான் ஆகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்பவும் போல் பழகணும். அப்படியே சைட் கேப்பில் என்ன குத்திட்டல. ஆமாம், சரி, பிரியாணின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது பக்ரீத்துக்கு. அதாவது இந்த முறை பக்ரீத்துக்காக நிறைய விலங்குகளை வெட்டவே கூடாது அப்படின்னு ஒரு சட்டம். அப்போ பிரியாணி பதறாத, எல்லா விலங்குகளும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட விலங்குகளை மட்டும் வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது கவிதா, இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தடை செய்யப்பட்ட விலங்குகளை குர்பானி கொடுக்கறதுக்கு தடை விதிச்சிருக்கு டெல்லி அரசாங்கம். என்ன குர்பானினா என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன், சரியா? அதாவது இந்த பக்ரீத் பண்டிகை அது வந்து ஒரு தியாக திருநாள்னு சொல்லுவாங்க. இந்த தியாக திருநாள் அன்னைக்கு எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வழக்கம். விலங்குகளை இப்போ வந்து இறைச்சியாக எடுக்கிறாங்க இல்லையா சமைக்கிறதுக்கு, அந்த விலங்குகளை இப்போ ஒரு ஆடு எடுத்துட்டு அந்த ஆட்டை 3 பாகமாக வெட்டி ஏழைகளுக்கு ஒரு பங்கு, உறவினர்களுக்கு ஒரு பங்கு, தங்க சொந்த குடும்பத்தினர் ஒரு பங்கு வச்சு இப்படி சாப்பிடுவாங்களாம். எல்லாரும் பகிர்ந்து உண்ணுவாங்களாம். ஏழை எளிய மக்கள் கூட அந்த இறைச்சியை அன்றைய நாளில் சாப்பிடணும். அதுதான் வந்து வழி வழியாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு எந்த பங்கு? உனக்காக தட்டு எடுத்துட்டு போ, ஏதாவது ஒரு பங்கு போடுவாங்க. விஷயத்தை சொல்கிறேன் கேள், சரியா? அதாவது இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை தான் அவங்க வந்து ரொம்ப காலமாக பின்பற்றிட்டு வராங்க. இந்த நேரத்தில் வந்து தடை செய்யப்பட்ட விலங்குகள், இந்த ஆடு, கோழி இதெல்லாம் தவிர்த்துட்டு சில தடை செய்யப்பட்ட விலங்குகள்னு இருக்குது. அது என்னென்னா பசுமாடு, கன்றுக்குட்டி, அப்புறம் ஒட்டகம். இந்த 3மே தடை செய்யப்பட்ட விலங்குகளை அறிவிச்சிருக்கு. அந்த 3 விலங்குகளையுமே வெட்டக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து தடையாக விதிச்சிருக்காங்க. அப்போ வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் நல்லா ஆமாம், அதெல்லாம் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விதிமுறைகளையுமே அந்த இடத்துல கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். வர 28ஆம் தேதி தான் பக்ரீத் பண்டிகை வருது, சரியா? அந்த பண்டிகை அன்னைக்கு பொது சுகாதாரமும் அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு இதை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டெல்லி அரசாங்கம் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த தடை செய்யப்பட்ட விலங்குகளை நம்ம குர்பானி கொடுப்பாங்க இல்லையா, அந்த நடைமுறையை வந்து அந்த வழக்கத்தை வந்து பொதுவெளிகள்லையும் தெருக்கள்லையும் சாலைகள்லையும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்லையும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிமுறையை அங்கே விதிச்சிருக்கு. அதாவது இந்த தடை செய்யப்பட்ட விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த பசுமாடு, கன்றுக்குட்டி, ஒட்டகம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இது அந்த ஒட்டகம் வந்து FSSAIயால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து உணவுக்கான விலங்கு ஒட்டகம் இல்லை அப்படின்னு அவங்க அறிவித்து அதை வந்து தடை செய்யப்பட்டு முன்னாடியே தடை செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த பசுமாடு, கன்றுக்குட்டி இது ரெண்டுத்தையுமே வெட்டக்கூடாது, மற்ற விலங்குகளை வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த விதிமுறையும் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் இந்த குர்பானி வழங்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ வழிமுறைகளையும் பின்பற்றி தான் அங்கே பண்ணணும் அப்படிங்கிறது டெல்லியில் ஒரு கட்டுப்பாடோட இந்த விதிமுறையை விதிச்சிருக்காங்க. சரி, இப்போ நீ விதிமுறையெல்லாம் சொன்னல, இதெல்லாம் மீறிட்டா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் மீறிட்டா ரொம்ப தீவிரமான நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, சரியா? சரி, எப்படியோ உனக்கு பிரியாணி வந்தால் சரிதானே? உனக்கு கூட தான் வேணும். சரி, 2 பேருமே சேர்ந்து பக்ரீத் பிரியாணி, எல்லாரும் 2 பேருமே சேர்ந்து பக்ரீத் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவோம். இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா.
1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.